இந்த பாட்காஸ்ட் டேர் டெவில் எபிசோட் 7, 8, 9 எல்லாமே சேர்த்து ஒரே பாட்காஸ்ட்டில் ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். போதும் நிப்பாட்டுங்க. காசி 7, 8, 9, 10, 11 இவ்வளோ எதுக்கு இவங்க எடுக்கிறாங்கன்னே தெரியல. என்ன காசி ஒண்ணுமே நல்லா இல்லை. காசி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 7 ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போமா? ஓகே, லைனாகவே போயிடலாம். எபிசோட் 7 ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் 8, அப்புறம் 9 அப்படி லைனாகவே போயிடலாம். ஆனால் மார்வல் ஃபேன்ஸு கொண்டாடுறாங்களே டேர் டெவில, ரொம்ப சூப்பராக இருக்குது, 5 ஸ்டார்லாம் கொடுக்குறாங்களே. அப்படியா? ஆமாம், அப்படி தான் இருக்காங்க. இந்த ஜென்சி பசங்க இந்த மாதிரி கிரிஞ்சா பண்ணுவாங்க. காசி நம்ம அளவுக்கு ஒரு நாலேஜ்புல்லான ஆடியன்ஸாக தெரியல. ஏன்னா நருட்டோ புருட்டோக்கெல்லாம் லைக் பண்ணுறாங்க தானே. நருட்டோ பார்த்தவங்க 90s கிட்ஸ் தான். சரி, ஓகே. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. காசி பருட்டோ வேணா பார்ப்பாங்க, ஜென்சி பார்ப்பாங்க. பருட்டோ இருக்கு, அது 90s கிட்ஸ் அவ்வளவா எனக்கு தெரிஞ்சு நருட்டோ இல்லை. ஓகே, மேபி எல்லாமே பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே. எபிசோட் 7க்குள்ள போயிடலாம். எபிசோட் 7ல வந்து அந்த இது டேர் டெவில் வந்து ஏஞ்சலாவை காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டார்ட் ஆகும். எப்படி காப்பாத்தினாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் எதுவுமே சொல்லாம திடீர்னு காப்பாத்திட்டாருன்னு சொல்லுவாங்க. பெட்ல இருப்பாங்க, திடீர்னு ஏஞ்சலா அந்த ஊசி எடுத்துட்டாருல, அவள் தான் அவர் எடுத்துட்டாலே காப்பாத்திட்டாரா? ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் அந்த எபிசோட்ல தான் வந்து கிங் பின் வந்து அந்த டாஸ்க் ஃபோர்ஸை வந்து நிறைய அத்தாரிட்டி கொடுக்குறேன், யாருக்குமே நீங்க வந்து யாருக்குமே கீழ்படிய தேவையில்ல, எனக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணா போதும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. பயங்கரமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அப்படியே முரட்டாளா இருக்காங்க டாஸ்க் ஃபோர்ஸ்ல. செம்மையா இருக்காங்க, ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பார்க்க முரட்டா இருக்காங்க, சம்பவம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பெரிய பொறுக்கின்றாங்க, ஏதோ ஒண்ணு ரவுடின்றாங்க அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் பயங்கரமா இருந்துச்சு டாஸ்க் ஃபோர்ஸ். ஆனா 7th எபிசோட் முடிகிற வரைக்கும் பில்டப் பயங்கரமா இருந்துச்சு. அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் இல்ல. டேர் டெவில் ஃபைட், மியூசிக்கும் சண்டை, இவனுங்க கதவை தட்டிக்கிட்டு பொறுமையா சாவி போட்டு உள்ள திறந்து போயின்னு இருக்கானுங்க. என்ன இது புரியல எனக்கு. அத நீ மென்ஷன் பண்ணணும். டாஸ்க் ஃபோர்ஸ் எப்படி உள்ள போனோம்? கதவை உடச்சிக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு போவாங்களா? இல்ல, அது கரெக்ட் தான். மியூசிக் ஒரு பயங்கரமான சீன்லாம் வச்சிருப்பாங்க தெரியுங்களா. மியூஸ் வந்து அந்த கிளென்னை மீட் பண்ண வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கதான் ரிவீல் பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த பெயிண்ட் பண்றதுல இது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து சின்ன வயசுல அபியூஸ் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். 4 ஷேடோ மாதிரி இல்லையா, அந்த புக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி 3rd எபிசோட் நினைக்கிறேன் இல்லையா, 4th எபிசோடா. அந்த புக் ஃபங்க்ஷன்ல உங்க ஃபேன் சொல்லிட்டு ஒரு சைன்லாம் வாங்குவான், இவன் தான் இதே கேரக்டர். ஸோ அதனால தான் கிறிஸ்டியனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த மியூஸ் அங்க வந்துருந்தான், நம்மளும் கவனிச்சிருக்கல நம்ம. ஆனா அவனை எதிர்பார்க்கல மியூஸ் இல்ல. இதுலயும் மென்ஷன் பண்ணுவான், நான் உங்க ஃபேனு, உங்க புக்கு தான் வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் இவன் கண்டுபிடிப்பான். ஆமா, அதனால என்ன பண்ணுவாருன்னா, நீங்க தான் பண்ணோம், அது செத்துருங்க. ஆனா எனக்கு ஒரு கட்டத்துல என்ன தோணுச்சுன்னா, இவளுக்கு ஒரு அழுகு மாதிரி கண்ணீர் வந்தோடனே இவளுக்கும் மியூசிக்கும் ஏதோ ஒரு சம்பவம் பேபி பேக் ஸ்டோரியில மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவன் ஏன்னா கண்ணீர் வந்துச்சு சம்பந்தம் இல்லாம. அப்படி தோணலை. ஏன்னா அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா நியூஸை பார்த்த உடனே அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும். நியூஸை வந்து பேசினது அப்புறமா தான் மாட்டிக்கிட்டோம் முடிஞ்சிச்சு சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு அழுவும். அதனால வந்து அப்படி இருக்காதுன்னா எனக்கு, அதனால அந்த டவுட் எனக்கு வரல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நியூஸ் மாட்டிக்கிட்டு ஓகே உன்னையும் ஒரு பெயிண்டிங்கா போட வேண்டியதான் சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பாரு. வழக்கம் போல டேர் டெவில் எப்படி கண்டுபிடிச்சாரு, என்ன பண்ணாருலாம் தெரியாது, திடீர்னு வந்துருவாரு உள்ள. வேதாளம் படம் பாத்துறீங்களா? அஜித் எப்படி வருவாரு நோக்கியா போன் வச்சுட்டு? இல்ல, அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நான் இப்ப நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருவாருன்னா, அந்த இடத்துல அந்த அந்த இது இருக்கும்ல, அந்த பொண்ணை காப்பாத்தின அந்த மியூஸோட ஹைட் அவுட்ல அந்த கிளென்னோட இது இருக்கும், போட்டோ இருக்கும். இவருக்கு கண்ணு தெரியாது, அந்த போட்டோ தடவி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அங்கதான் அதுதான் டேர் டெவில். எப்படி சோனிக் லென்ஸ். இதுக்கு நம்ம சொன்னதே பரவாயில்ல, திடீர்னு வந்துட்டாருன்னு சொன்னவங்க நம்ம, அதுவே பரவாயில்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி என்ன லாஜிக் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை வச்சு இப்பரா கண்டுபிடிச்சாரு. இவரும் கிட்டத்தட்ட ஓவர் பவரா வந்துட்டு இல்ல, என்ன பவர்னா சொல்லிட்டு ஓவர் பவர் சொல்லுங்க. என்ன பவர்னே சொல்லி அதான் நுகர்தல் செவித்திறன் மாதிரி இப்ப தடவுதல். இப்படி ஒரு பவர் யாரையா? சரி, ஓகே. வந்துட்டு ஒரு ஃபைட் போடுவாங்க. ஓகே, ஒரு ஆவரேஜா இருக்கும். என்ன சொல்றாங்க, different of vibration with radiations, அதான் mixing in the reaction answer is coming. அவருக்கு அந்த உருவங்கள் தெரியுது. நான் இதை வச்சு சொல்ல, டேர் டெவில்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா, பென் அஃப்லெக். ஆமா, அதுல அந்த ஹீரோயினை பாப்பாரு, அப்படிதான் அவரு. அது ஓகே. சோ அதுல எனக்கு அப்படி சொல்ல வர இதே புரியுது. இப்போ ஓகே, நீங்க சொல்றது ஓகே தான். அந்த இது தெரியுது, அந்த ஒரு மாதிரி அந்த ஷேப் எல்லாம் ஓகே தெரியுது, ஓகே. ஆனா அந்த ஆர்ட்ல வந்து அத நீங்க எக்ஸாக்ட்டா கண்ணு தெரியாம சொல்றது எப்படி கஷ்டம் தான். அப்படி இல்ல, அந்த ஆர்ட் வந்து இப்போ பேப்பர் மாதிரி இருக்குன்னா ப்ராப்பரா கிறிஸ்டியன் மாதிரி இல்லதான். அத சென்ஸ் பண்ணாருன்னா அவருக்கு அப்படியே அந்த பேப்பர் மாதிரி தான் தெரியும். ஓகேவா, அந்த இது ஃபேஸ் தெரியாது. கரெக்ட். அது வந்து கஷ்டம் தான். அந்த அளவுக்கு டீடைல்ஸ் வந்து நல்ல கண்ணு தெரியாதானே.
அது வந்து சும்மா வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருக்கு. ஓகே வந்துட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ரைட்டர் வந்து இந்த ரைட்டர் வந்து இது நடந்துச்சுல, போராட்டம் நடந்துச்சுல, அப்ப தமிழ் படம் ஓடிடில பாத்துருப்பாங்க, ஏதாவது மேபி தமிழ் சினிமால அதாவது பார்த்துட்டா கூட நல்லா தான் எழுதியிருப்பாரு. இவர் வந்து வாழ்க்கையில பாத்துருப்பாங்களோ, பாலிவுட் இல்லனா அப்படி பார்த்திருந்தா கூட பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. தெலுங்கு சினிமா ரைட்டிங் ஓகே, ஆனா இது என்ன ரைட்டிங் என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. தெலுங்கு சினிமால கூட இந்த மாதிரி சீன்லாம் நான் பார்த்தது இல்லை. இந்த கண்ணு தெரியாதவர் வந்து என்ன அதுன்னு போட்டோ தடவி கண்டுபிடிச்சது வந்து இது புதுசா இருக்கு, உலக சினிமாலேயே புதுசா இருக்கு இது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன், சும்மா கடமைக்குன்னு ஒரு ஃபைட் சீன். ஓகே, வில்லன்னு மியூசிக் இருக்கான், இத்தனை நாள் அவன் காட்டவே இல்லை. சரி, இப்போ ஒரு ஃபைட் சீனாவது வைக்கணுமேன்னு சொல்லிட்டு கடமைக்கு ஒரு ஃபைட் சீன் வைப்பாங்க. அந்த ஃபைட் சீன்லயும் கிளென் வந்து கன் எடுத்து போட்டு தள்ளுறோம். எதுக்கு மியூசிக் ஃபைட்னா, ஒயிட் டைகர் வந்து சிம்பிளா செத்துட்டாருல்ல, அவரை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, மியூசிக் அதே மாதிரி போட்டு தள்ளாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால ஒரு ஃபைட் வச்சு இல்ல, அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி சீன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்பயே வேஸ்ட் பண்ணி தானே வச்சிருக்காங்க மியூசிக். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படியே வழக்கம் போல அதை தொடர்ந்து பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் சொல்லுவாங்க, வழக்கம் போல சும்மா குண்டா ஒரு உருவத்தை அவருதான் கிங் பின் மேயர்னுவானுங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. வழக்கம் போல ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்காரு அவரு. அத்தோட முடிச்சிடுறாங்க அந்த எபிசோடையும். அதான் அந்த ஆடம் கிட்ட கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த எபிசோட முடிச்சுட்டு நம்மளே முடிச்சு விட்டுறாங்க. சொல்லிய செய்யணும் அப்படியே முடிச்சு விட்டுறாங்க, அவ்வளவுதான். ஒரு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க பண்றது. சரி, ஓகே, இப்போ வந்து எபிசோடு 8க்கு போவோம். எபிசோடு 8ல என்னங்க 8 இன்னும் 9 இருக்கா? இருக்கே, பேசவே கஷ்டமா இருக்கு. பாக்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாத்துருக்கீங்க. அதுவே ஒரு தனி போராட்டம், அதுவே ஒரு புக்கா எழுதலாம் போல. கிளென்னு புக் எழுதுன மாதிரி நம்ம ஒரு புக் எழுதணும், எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எபிசோட் 8ல தரமா ஆரம்பிக்கிறாங்க, சுட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, புல்சைன்னு ஒரு கேரக்டர் இருந்தானே மறந்துடும், அந்த கேரக்டரை காமிச்சு ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா ஞாபகம் வச்சிருந்தேன். என்னன்னா இன்னும் 2 எபிசோடுக்கு ஒரு வில்லன் வேணும்ல. ஓஹோ, வில்லன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ரொம்ப நேரமா ஒரு வில்லனை கண்டுபிடிச்சி கொண்டுட்டோம், அடுத்த ஒரு வில்லனை காட்டுற பாருங்க. அவன் அப்படியே அருமையா செஞ்சிட்டோம். இப்ப அவனை முடிச்சு விட்டு இவருக்கு வந்துட்டோம் புல்சைக்கு. புல்சையை வந்து அந்த ஜெயில டிரான்ஸ்பர் பண்றதை காட்டுவாங்க. அந்த தனியா இருப்பார் அவரை கூட்டின்னு வந்து அந்த ஜெனரல் செல்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் மற்ற கைதிகளோட சேர்த்து போட்டு விட்டுருவாங்க. ஆமா, அதுக்கு ரீசன் என்னன்னா, பாயிண்ட் டெக்ஸ்டர் அப்படி தூக்கி போட்டா நம்ம நினைப்போம் பாயிண்ட் டெக்ஸ்டருக்கு சண்டை வரும், இல்லைன்னா யாராவது அவனை போட்டு தள்ள ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம். அங்கதான் டைரக்டர் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. என்ன ட்விஸ்ட்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது ஆக்ஷன் சீரிஸ்னு, அங்கதான் இல்ல இது டிராமா சீரிஸ், இல்ல நீங்க சண்டையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு மொரட்டு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு நம்ம ரைட்டரு டைரக்டர். அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே கட் பண்ணி நம்ம டேர் டெவிலுக்கும் அந்த கிளென்னுக்கும் இருக்கிற கான்வர்சேஷனை காட்டுவாங்க. டேர் டெவில் சொல்லுவான், அந்த அவனைய வந்து என்ன கம்பேர் பண்ற, அந்த கிளென்னு சொல்லுவாங்க, நம்ம 2 பேருமே ஓகே தான், ஒரே மாதிரி தான், விஜிலாண்டிஸ்னாலே கெட்டவங்கன்ற மாதிரி தான். அதான் கிங்பினோட ஐடியாலஜி தான் கிளென்னு ஐடியாலஜியும் சேம் ஐடியாலஜி தான். கிளென்னா கிறிஸ்டியனா? ஓகே ஓகே, அந்த ஐடியாலஜி தான் வந்து கிளென்னோட ஐடியாலஜி. ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி பேசிடுறாங்க. அப்போ டேர் டெவில் என்ன இப்படி சொல்ற, நம்ம காப்பாத்திடுவேன் கஷ்டப்பட்டு, இன்னும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு, டேர் டெவில் வரலன்னா என்ன ஆயிருக்கும் நிலமா, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. என்ன செட் ஆகுதுன்னு சொல்லி உஷார் பண்ணி ரொமான்ஸ்ல இறங்கிட்டு பாருங்க, புத்திசாலிங்க அவரு. இல்ல அதுவாச்சும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க கிளென்னு, நானே போட்டு தள்ளிட்டேன் அவனை, அது இல்லைனாலும் நான் சமாளிச்சிருவேன், நீ இல்லனாலும் நானே பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி கரெக்ட் இல்ல, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அவங்க கரெக்டா சொல்லிருக்கேன். இல்ல இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, அந்த சீன்ல பார்த்தா கண்ணை தரையா ஊத்திட்டு தண்ணி, ஐயோ முடிச்சு விட்டா போங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு நானே பார்த்துட்டு இருப்பேன், நானே முடிச்சிட்டேன், அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அந்த கிளென். அந்த இடத்துல அவங்க பேசினது வந்து ஆடியன்ஸுக்கு தோணுச்சு அந்த மாதிரிதான். டேர்டெவில் வரலனாலுமே அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கணும் கான்செப்ட், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து ஃபிஸ்கிக்கு தேவைதான். இல்ல அது தெரியுது, ஆனா நம்ம வந்து காப்பாத்துறோம். அந்த எபிசோட பாக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது இல்ல. சோ கையில வந்து எனக்கு இன்னமும் ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த கிறிஸ்டியன் இந்த கிளென் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா பாவம் சொல்லிட்டு. நான் என்ன நினைச்சேன், ஃபேமிலி ஸ்டோரியில வந்து சும்மா டைம் பாஸ்க்கு சொல்ற மாதிரி வைக்க மாட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, டேர் டெவிலோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக கிறிஸ்டியனை போட்டு தள்ளுறாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் பட்டு அப்படிதானே பண்றது. இல்ல இந்த சீரீஸ்ல தான் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த சீரீஸ்ல பொண்ணுங்க தான் முக்கியம், பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள். சரி ஓகே, ஆம்பளைங்க எல்லாம் டப்பு டப்புன்னு சுட்டுறாங்க. அதான் இன்னும் பெருசா ஒரு லேடி கூட சாவலங்க இன்னும்.
இல்ல ஒரு லேடி நியூஸ் வந்து போட்டு தள்ளியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நியூஸ் ஒரு 2 லேடி அது காட்டவே இல்லை அந்த சீக்வன்ஸ். அது ஞாபகம் கூட இருக்காது. நோண்டி கொண்ட மாதிரி. ஆமா அது பெருசா ஞாபகம் இருக்காது. அது ஓகே அவன் பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். நியூஸே பேக்ரவுண்ட் கேரக்டர் தான். அவர் பண்ற வேலைலாம் எங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே கட் பண்ணி சரி இதுதான் இவனுங்க தான் 2 பேரும் மொக்கையா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சைடு வெனசாவும் கிங் பீனோ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த நிலைமை அந்த சீனை பார்க்கும்போது இந்த ஆடம் இன்னும் வச்சிருக்காங்கன்னு தெரியல. தள்ளி அவன் திரும்ப அந்த ஆடம் அதுதாங்க அது வந்து குறியிடுங்க. அந்த ஆடமோட நிலைமை தான் ஆடியன்ஸோட நிலைமை. அவர் எப்படி அங்க மாட்டின்னு தவிக்கிறாரோ அந்த மாதிரிதான் அந்த சீரியஸா பார்த்து நம்ம மாட்டி தவிச்சிருக்கோம். அந்த ஆடமாச்சு பரவாயில்ல. வெனேசா ஒரே ஒரு புல்லட்ல போட்டு தள்ளிட்டு காப்பாத்தி விட்டாங்க. நம்மள காப்பாத்த யாருமே இல்ல. 9 புல்லட் லெஃப்ட்ல ரைட்ல எல்லா சைடையும் சுடுறாங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இல்ல எனக்கு என்னன்னா அந்த வெனேசாவை எதுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா மெனசிங்கான கேரக்டர் பயங்கரம். அவங்கள வந்து கொஞ்சம் ஓவரா போட்டு பண்ண ட்ரை பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல. அந்த கன்ஃபியூஷன் எனக்கும் இருக்கு. ஏன்னா அந்த நெட்ஃபிளிக்ஸ் டேரக்டர்ல பாத்தீங்கன்னா வெனேசாக்கு வந்து கிங்பினோட லவ் இன்ட்ரெஸ்ட் அவர் தான். அதுக்கு மேல பெருசா ஏதோ ரோல் இருக்கு. இங்க எதுக்கு திரும்ப ஒரு ஓக் அஜெண்டாவா மறுபடியும் எம்சியூ பக்கம் போதோ. ஆனா ஓக் அஜெண்டா பேசாம காட்டுறாங்க இந்த வாட்டி. ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பேசல, வாய் திறந்து டைலாக் வைக்கல, பச்சையா சொல்லல அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டைலாக்ல வரும், இப்போ இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எம்சியூ நடக்குது அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பொம்பளை சோக்கில தான் இருக்காங்க. இல்ல அது ஒழுங்கா ரைட் பண்ணா பரவாயில்லையே. இந்த வெனசா பண்றதா கிங்பினோ பண்றாரு, ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இல்லையே. எதுக்கு வந்து கிங்பினை டம்மி பண்ணிட்டு வெனசாவை காட்டுறாங்க, அது ஒன்றும் புரியல எனக்கு. அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு வெனசாவை மெயினா காட்டுறதுக்கான ரீசன் எதுவுமே இல்லை. அது எனக்கு இன்னும் அந்த போர்ஷன்ல கூட சுட்டு தள்ளிட்டதுக்கு அப்புறம் பாருங்க, ஷீலா அதெல்லாம் சேர்ந்து ஒரு டேனியல் எல்லாமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க மியூசிக் செத்ததுக்கு அப்புறம். அது ஓகே. அதுல பாருங்க டக்குன்னு டேனியலுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாரு, கவனிச்சுங்க. ஆமா, அவரு தான் கேரக்டர் யாருக்கு கொஞ்சம் டெவலப் ஆகுது பாருங்க நல்லாவே. வைஸ் மேயர் டக்குன்னு டெபியூட்டி மேயர்னு போட்டு டெபியூட்டி மேயர் கொடுத்துட்டாரு. கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வர கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டெபியூட்டி மேயர் இது கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு டேனியல் சம்பவம் செய்யல. அந்த அளவுக்கு, அதாவது டெபியூட்டி மேயர் பதவி கொடுக்குற அளவுக்கு எதுவும் சம்பவம் எனக்கு செய்யாத மாதிரி செய்யலனாலுமே அந்த மாதிரி கொடுத்து ஊக்குவிக்கிறது, அதுதான் இவரோட ஐடியாலஜி. ஓ, ஃபியூச்சர்ல பண்ணுவாருன்னு சொல்றீங்களா? ஃபிஸ்கோட ஐடியாலஜி எப்பவுமே தாராளமா கொடுப்பாரு அவருக்கு ஒரு வேலை நடக்கணும்னா. அதுக்கப்புறம் உயிரே எடுப்பாரு வேலை நடக்கலன்னா. அதுவும் நீங்க கவனிக்கணும் இல்லையா? அதுவும் நீங்க சொல்றது கரெக்டா தான். ஏன்னா அந்த ஒரு ஜோக்கர் குரூப்ல அவர் சுத்தி ஜோக்கரா தான் இருப்பாங்க. அந்த ரைட் ஹேண்ட் மேனு, அந்த ஷீலா, அப்புறம் அந்த டேனியல், அந்த ஜோக்கர் குரூப்ல பார்க்கும்போது டேனியல் ஓகே பெஸ்ட் தான், கொடுக்கலாம். வேற யாரும் தகுதியான ஆளா தெரியல. அதனால ஏதோ ஒரு இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அதான் பார்ட்டி பண்றோம், பால் டான்ஸ் பண்றோம் அப்படின்னு அந்த பால் சீக்வன்ஸ் வரும், அந்த டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸு, அந்த மாதிரி ஒரு காமெடி இருக்கும். அப்படியே அங்கே சரி இங்கே தான் மரண முக்கியாக பண்ணுறாங்களேன்னு பார்த்து அந்த சைடு நல்லா ஆக்ஷன் சீனை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இது காட்டுறாங்க, அந்த நம்ம புல்சையை காட்டுறாங்க. சரி ஓகே, அந்த சீனாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா தப்பிச்சிடுறாரு அவர். ஓகே தப்பிச்சிட்டு வேறு லெவலில் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் காட்டுறாங்க. அந்த சேரில் கட்டி வச்சிருக்கும் போது அந்த பல்லை வச்சு தப்பிப்பார்ல, வேறு லெவலில் இருக்கும். ஐயோப்பா பல்லு இருக்கே தப்பிச்சிடுறாரு, இது எப்போ மரண சம்பவம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அங்கே தான் டேரக்டர் ட்விஸ்ட் வைக்கிறாரு, இது வந்து ஆக்ஷன் சீரிஸ் இல்லை, ட்ராமா சீரிஸு. உங்களுக்கு இவ்வளோதான் காட்ட முடியும். என்னன்னா புல்சை வந்து தப்பிப்பாரு, பல்ல உடச்சிட்டு 2 பேரை போட்டு தள்ளிட்டு தப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தா வண்டியில இருப்பாரு. நடுவில் எப்படி அந்த ஜெயில இருந்து தப்பிச்சாரு, காட்ஸை எப்படி போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆனாரு, அந்த சீன்லாம் ஒண்ணுமே இருக்காது. தேவையில்லைங்க. எதுக்காக வந்தோம்? நம்ம ஆக்ஷன் சீரிஸ் பார்க்க தானே வந்தோம். என்ன எதுக்கு அதை கட் பண்ணீங்க? அதை பார்க்க தாங்க நான் வந்து இருக்கோம், அவ்வளவுதான். அதுவும் இல்லைன்னா அப்புறம் யார் இந்த சீரிஸ் காட் லெவல்ல இருக்காரு. அதாவது நான் காட்டுறது மட்டும் தான் பார்க்கணும், குறுக்கால கேள்வி கேட்டா விசுவாசிக்கலையா அந்த மாதிரி. நம்ம நீ மார்வல் ஃபேன் இல்ல, புரியுதுங்களா? நம்ம மிஸ்கின் சொல்லுவார்ல, நீங்களா யோசிக்கணும், அவ்வளவுதான். நம்மளே இப்போ மண்டையில யோசிக்கணும். ஒரு சண்டை வந்தாரு, சண்டை போட்டாரு, காட்சி ஒரு வீடியோ போட்டுக்கணும், கண்டென்ட் கொடுக்குறாருங்க. சோ அந்த மாதிரி உருட்டலாம், இப்படிதான் தப்பிச்சிருப்பாரு, இல்ல அப்படிதான் தப்பிச்சாரு. அந்த மாதிரி தீவிர மார்வல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போட்டு விடுங்க, எப்படி தப்பிச்சாரு, உங்க தியரி ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க போட்டு விடுங்க, போட்டு முரட்டை மட்டும் விடுங்க. பிரேக் டவுன் என்ன டவுன் என்னென்ன பண்ணுமோ ஏதாவது பண்ணி விடுங்க, பார்த்து. ஆனா தயவு செய்து சொல்றேன், இன்னமும் இந்த முட்டு கொடுக்கறது தயவு செய்து நீ பாட்டுங்க மார்வல்.
தவறு. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு பச்சைக்கிட்டு சொல்லிருங்க. இல்ல நம்மளுக்கு நல்லா இல்ல நம்மளுக்கு சொல்லிட்டோம், அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க, நம்ம என்ன சொல்றது அவங்கள, நம்ம ஒன்னும் சொல்ல முடியல. 5 ஸ்டார் கொடுக்குறாங்க. தெரியல, இப்போ நல்ல கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்க செலவு பண்ணி பாக்குறீங்க, சும்மா ஃபேன்ஸ் இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். டைம் ஸ்பெண்ட் பண்றோம், டைம் காசை விட விலை மதிப்பானது. ஸோ நல்ல கண்டென்ட்டை பார்க்கணும்னா நம்ம நல்ல டேரக்டர்ஸ், நல்ல ஆக்டர்ஸ், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், நல்ல ஒர்க், இது இல்லாம ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டென்ட் இருக்கணும், ஒரு எந்தியூசியாசம் இருக்கணும். சும்மா ஏனோதான கதை எழுதுற மாதிரி இருக்கு, எது கொடுத்தாலும் பார்ப்பாங்க. அது நம்ம வந்து ஃபைனல் ரிவ்யூல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எபிசோட் மட்டும் பிரேக் டவுன் பண்ணிக்கலாம், அது தனியா பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த வெயிட்ரஸா ஒருத்தர், ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருப்பாரு தெரியுங்களா, போன் வச்சு போட்டோ எடுப்பாரு, அந்த சீன் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அது ஒரு ஃபிளாஷ் கேமரா சும்மா, அதுவும் ரிப்போர்ட்டர் மாறு வயசுல இருக்காரு, ஃபிளாஷ் போட்டு வச்சிட்டு இருப்பாரு அவரு, கிங்பினுக்கு முன்னாடியே ஃபிளாஷ் போட்டு இருப்பாரு, அந்த சைடு பார்க்கும்போது கரெக்டா. அதை போட்டோ எடுத்து என்னையா பண்ண போற, ஃபர்ஸ்ட் அவர் பார்ட்டி பண்றது போட்டோ எடுத்து என்ன பண்ண போற சொல்லி, சும்மா எடுக்கணும்னு சீனை வைக்கணும். இப்ப அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த கமிஷனரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணும். அவர் வந்து ஓகே தாங்கினது போதும், பொங்கி எழுகிறோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முக்கியமான சீன் போட்டு வச்சிருக்காங்க. கூப்பிட்டு பேசுவாரு, நீ வந்து நல்லவளா விரும்புறியா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். இப்ப அப்பப்போ ஹீரோ டைரக்டர் வந்து நல்ல சீக்வன்ஸ் ஏதாவது ஹை மூமெண்ட் வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு, இதான் ஹை மூமெண்ட். இல்ல ஓகே நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா அதை புஷ் பண்றது ஒரு ஒரு சீன் வைக்கணும்ல, அந்த சீன் வந்து அந்த சீன் அவங்களுக்கே தெரியணும், இந்த சீன் வந்து இந்த அளவுக்கு ஒர்த்தா தெரியல அந்த பொண்ணு. இல்ல அந்த பொண்ணு சொல்லல, இப்ப அந்த கமிஷனர் வந்து அந்த எட்ஜுக்கு போயிட்டு அந்த சீனை வந்து பிபி கிட்ட சொல்ற சீன் வந்து எதனால இருந்துச்சுன்னா அந்த போட்டோ எடுக்கனால தான் இருந்துச்சு. அந்த போட்டோ எடுக்கிற சீன் வந்து ரொம்ப முக்கியம் இருந்தது, ஃபிளாஷ் போட்டு எடுக்கிறாரு, ஓகேவா, அது ஒரு மாதிரி வியர்டா தான் இருந்தது, பார்க்க வித்தியாசமா. கவனிக்கல யாரும். ஆமா, அப்படின்ற பழைய படங்கள் யூஸ் பண்ண டெக்னிக் தான், ஆனா ரொம்ப பழைய டெக்னிக்கா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இந்த நடுவில் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க வேற வந்து கமிஷனர் கிட்ட சண்டை போட்டு இருப்பாங்க, நீ சொல்லாத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்லது நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதனால எல்லாம் ஓகே. திடீர்னு நம்ம டேர்டெவில் வந்துருவாரு, பார்த்து டக்குன்னு உள்ள வந்துருவாரு, எதிர்பார்க்கல, வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பார்ட்டி. டக்குன்னு என்ட்ரி கொடுத்துருவாரு. சரி என்ட்ரி கொடுத்தோன்னே ஏதாவது செம்மையா இருக்க போகுது இன்னைக்கு ஃபைட்டு, இப்போ அவனுக்கும் சண்டை அப்படின்னு, பேய்க்கு சண்டைன்ற செம்மையா வெனிசா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஆன்டி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. ஆன்டின்லாம் சொல்லாதீங்க, வெனிசா, நான் வெனிசா வெறி, வெனிசாவெல்லாம் விட்டு எடுக்க முடியாது, கொடுவோம். எனக்கு இந்த வெனிசா பார்க்கும்போது வெனிசாவுக்கும் நம்ம வாண்டா விஷன் வில்லி இருக்காங்க, ஆகாதாக்கும் பெருசா டிஃபரன்ஸே தெரியலங்க, அதே கிரிஞ்சி தான். ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லும் ஆக்டிவிட்டிஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கு, ஆனா அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலையா. ஆமா, வெனிசா வந்து ஓகே பரவாயில்ல, அவங்களோட பரவாயில்ல, அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, வெனிசா தான் பியூர் வில்லியா காட்ட ஆரம்பிச்சு. இவதான் ஃபாங்கியை கொல்றதுக்கு பாயிண்ட் எக்ஸ்டர் வந்து அவன் தப்பிப்பான்னு தெரிஞ்சுதான் இந்த அம்மா வந்து வெளியே கூட்டு வந்தாங்களாமா. பரவாயில்ல, அவங்க தானே வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ வெனசா யோசிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரியல, நம்மளுக்கு தெரியல. இல்ல கிங் பின்ன்றது வந்து மாஸ்டர் மைண்ட் கேரக்டர், ஆனா இதுல வந்து வெனசா தான் மாஸ்டர் மைண்ட். ஆமா, அது இப்பதான் தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம கிங் பின் வில்லனா பாத்துட்டு இருக்கோம். அப்போ வந்து சூட்சமம் கதையை வந்து திருப்பிட்டாரான், சர்ப்ரைஸா இது ஒரு ட்விஸ்ட். இதுலதான் இங்கதான் டிசி ஃபேன்ஸ் பாராட்டு என்னன்னா, குப்பை படங்கள்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கும்போது போராடி கிராடி இனிமே நல்ல படம் கொடுத்தாதான் பாப்பன்னு ஆப்பு வச்சாங்க. ஸ்னைடர் கட் வேணும் இல்ல அந்த மாதிரி இல்ல ஸ்னைடர் கட்டுன்னு சொல்லுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்னா டிசி இப்ப மூடுறதுக்கு காரணம் வேற. டிசி ஏன் வந்துச்சு, நல்ல படம் இல்ல, பழைய டிசி இல்ல. இப்ப ஜேம்ஸ் கன் ஒரு நல்ல டிசி எடுத்துட்டு வருவார்ல, அந்த மாதிரி மார்வெலையும் ஒரு கம்பேக் சீக்கிரமா ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து பைகாட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது. அதை பத்தி பேசணும்னா அதுக்கு தனியா ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம்ல. ஏன்னா ஒரு சில படம்லாம் மார்வல் ஃபேன்ஸ்க்கே ஓகே நல்ல படமா தோணும். இப்ப ஷசாம் 2 பாத்தீங்கன்னா மார்வல் ஃபேன்ஸே நல்லா இருக்குன்னு, ஆனா டிசி ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இது ஒரு மொக்க படம் தான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாங்க, ஒர்த் இல்ல அதெல்லாம். ஒரு சின்ன சாம்சங் 2ல வந்து என்ன சம்பந்தமே இல்லை கதைக்கு. அக்குமன் 2 எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாது. ஆமா, அந்த விதத்துல பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்கறது நான் தான் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல சொல்லலாம் டிசி ஃபேன்ஸ். ஆனா அதை வந்து அவங்க சொல்லிட்டாங்க நல்லா இல்லைன்னு. அந்த மாதிரி இவங்க சொல்லணும், இதெல்லாம் தேவையா ஓப்பனா சொல்லணும், இது தேவையில்லை எங்களுக்கு. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த சீக்வன்ஸ் நம்ம அதை பேசுறதுக்கு தான் நான் இதை சொல்ல வந்தேன். என்னன்னா, இப்போ நல்லா பாருங்க, வானம் படம் பார்த்துருப்பீங்க. அதுல கடைசியில சிம்பு வந்து பாமல இருந்து காப்பாத்தினும் எகிரி போகும் மாதிரி ஒரு கதையை அமைச்சிருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சுயநலமா இல்லாம மாறுறான். இப்ப கிங் பின் உனக்கு எதிரி, வெனசாதான் தப்பு பண்ணான்னு ஒரே காரணத்துக்காக கிங் பினை காப்பாத்திருவியா? எனக்கு புரியல, எதுக்கு இவர் நெஞ்சில பாஞ்சிக்கிட்டு புல்லட்ட வாங்குறான் டேர் டெவில். அது கன்வின்சிங்கா இல்ல, சொல்ல போனா ஒர்த்தே இல்லைங்க. அது காப்பாத்தணும், எதுக்கு காப்பாத்தணும்ன்ற, அதுவும் புல்லட்டை வாங்கி எதுக்கு காப்பாத்தணும், அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்கு காப்பாத்தணும்ன்ற ஒரு கன்வின்சிங்கான எனக்கு எதுவும் தோணல. இவர் எக்ஸ்பர்ட்,
டாக்டிஷியனு ஃப்ரேம் செகண்ட்ஸ் தாங்க போதுங்க. இவரை தள்ளி விட்டுட்டு காப்பாத்திருக்கலாம். இவர் போய் புல்லட்டை வாங்கி ஏன் காப்பாற்றணும் நெஞ்சில? இவருக்கு எல்லாமே சோனிக் விஷுவல்ஸ் இருக்கு. புல்லட் எவ்வளவு செகண்ட்ஸ்ல வரப்போது தெரியும். இவரை புல் பண்ணாலே போதுமே, இல்ல புஷ் பண்ணிருக்கலாமே. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த அளவுக்கு இப்படி இல்ல நீங்க சொல்றது ஓகே தான். அதுலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. இப்போ நீங்க சொன்னவனே தான் எனக்கே தெரியுது. என்னன்னா டேர் டெவிலால புல்லட் ஸ்பீட்ல எல்லாம் மூவ் பண்ண முடியாது, ஹியூமன் ஸ்பீட்ல தான் மூவ் பண்ண முடியும். சூப்பர் ஸ்பீட் இல்ல அவருக்கு. சூப்பர் ஸ்பீட் இல்ல. அப்ப கூட ஏங்க எகிரி முன்னாடி அவ்வளவு டைமிங் இருக்குல்லங்க. எகிரி முன்னாடி வந்தார்ல அவ்வளவு தூரத்துல. அங்க ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா அந்த இப்போ அங்க வந்து அந்த நேரத்துக்கு இழுத்துருக்க முடியுமே. ஒரு கிங் பின் நீங்க தள்ளி விட நீங்க வந்து அவ்வளவு தூரம் போனது கூட அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடியே பாருங்க, இப்போ வந்திருக்கிறது புல்சையான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டேர்டெவிலுக்கு தெரியாது. அவர் எங்க குறி வைக்கிறாருன்றும் டேர்டெவிலுக்கு தெரியாது. ஓகே, அது தெரிஞ்சுக்கிறது. இந்த கிளிக் கிளிக் சவுண்ட் எல்லாம் கேட்ட மாதிரி அதுல காமிச்சாங்க. இப்போ கிளிக் சவுண்ட் கேட்டா எங்க குறி வைக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிருமா? அவ்வளவுதான். ஆடியன்ஸ் அவங்க கேக்குற மாதிரி கேமரால காமிச்சாங்கல்ல, அவ்வளவுதான். இல்ல அது கேட்டா எப்படி தெரியும் எங்க குறி வச்சிருக்காருன்னு? எப்படி தெரியும் கரெக்டா அங்கதான் குறி வச்சிருக்காருன்னு எப்படி தெரியும் சொல்லுங்க? சவுண்ட் கேட்டா அதுதான் வெனசா வில்லி. அப்போ கிங் பின்ன போட்டு திருப்புறாங்க. அந்த எல்லாம் ஏசி வெனசா வில்லின்னு முடிவாயிடுச்சுங்க. கிங் பின்ன போட வந்துட்டாங்க. வேலை முடியுது. கிங் அதுதான் முடிச்சிடலாம். அவன் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வந்திருப்பான். முடிவு பண்ணிக்கணும், முடிச்சிச்சிங்க, அவ்வளவுதாங்க. அந்த பவர்னா எனக்கு தெரிஞ்சு டேர்டெவிலுக்கு இல்ல. அந்த ஷூட் பண்ற கேப்ல வந்து ஸ்பீடா போய் காப்பாத்துற பவர். ஸ்பீடா போனாருன்னு சொல்ல முடியாது. நாங்க பக்கத்துல இருந்தாரு, குயிக் ஆக்ஷன் எடுக்க முடியுது இல்லங்க. அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. இல்ல ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் எங்க குறி வச்சாருன்னு தெரியாதுல்ல. எப்படி அவர் வந்து கரெக்டா எங்க தான் குறி வச்சாரு முன்னாடி போய் நிக்க முடியும்? அவருக்கு கண்ணு தெரியாது. அந்த சவுண்டை வச்சு அவர் எங்க சுட போறாருன்றலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம், எங்க சுட போறாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அப்புறம் எப்படி அவர் டைப் பண்ணாரு? அதுதான் லாஜிக் மிஸ்டேக். ஓகேங்களா, டைரக்டர் வந்து இஷ்டமான எழுதி விட்டுருக்காரு. இவங்க என்ன எதை தரம் பாப்பானுங்க. அந்த பவர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணல கரெக்டா. பவர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பவர் இல்லாத பவரை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டேர்டெவிலுக்கு அந்த பவரே இல்ல, ஆனா அந்த யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பவருக்காக. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக்கா இருக்கு. இல்ல நான் தப்பா சொல்றேன்னா இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல அந்த பவர் இருக்கு அப்படி ஏதாவது இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. காமிக்ஸ்ல ஏதாவது அந்த மாதிரி எபிலிட்டி தான் சொல்லுங்க ஃபேன்ஸ் இல்ல ஆடியன்ஸ், நீங்களே சொல்லுங்க. எங்க சுட போறாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சிடும். எதிர்காலத்தை பாக்குற சக்தி இருக்கு அந்த மாதிரி ஏதாவது படம் மாதிரி சொல்லிட்டு இல்ல. எனக்கு அந்த அந்த புல்லட்டை தடுக்கணும்னா அந்த பவர் வேணும். இப்ப அந்த புல்லட் எங்க போய் உள்ள போகுதுன்னு தெரிஞ்சாதான் காப்பாற்ற முடியும். அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எதிர்காலத்தை பாக்குற சக்தி வேணும். அந்த சக்தி டேர்டெவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் வேணா தெரிஞ்சுக்கிறேன். அத்தோட அந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஐயோ பெரிய ட்விஸ்ட், கிங் பினியே போட்டதுட்டாங்க, டேர்டெவில குண்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அதோட அந்த எபிசோடு 8 வந்து முடியுது. ஹை நோட்ல முடிக்கிறாங்களாமா. கன்றாவியா நோட். ஆனா டேரக்டர் எழுதும் போது அப்படிதான் வச்சிருப்பார்ல. ஐயோ அவ்வளவுதான் கிங் பினியே அப்படியே ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா எபிசோட் 9 வருது. அது ஏன் வருது அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆக்சுவலா இது ஃபினாலே மாதிரி தாங்க இருந்துச்சு 8. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட்டா எண்டிங். புல்லட் வாங்கிட்டாரு, அடுத்த வருஷம் வெயிட் பண்ணுங்க. புல்லட் வாங்கிட்டாரு, டேர்டெவில் செத்துட்டாரு, அவ்வளவுதான் தி எண்ட் முடிச்சிடலாம். இது நல்ல எண்டிங்கா இருக்கு, ஃபினாலேவா இருக்கு. கரெக்ட் தான். எனக்கு சாவலனா கூட ஒரு சர்ப்ரைஸோட அடுத்த வருஷம் வந்து பாருங்கன்னா கூட சரி ஏதோ பாகுபலி மாதிரி முதுகுல குத்துறது யார் எப்படின்ற மாதிரி. இல்ல அப்படி இல்ல, இவர் செத்தாரா சாவலையா அப்படின்ற மாதிரி அடுத்த வருஷம் வெயிட் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் பினாலேன்னு ஒரு எபிசோடு எதுக்குங்க இந்த மாதிரி சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேனா. சரி இல்ல நீங்களா சொல்லுங்க. மியூஸ எங்கேயோ காட்டினாங்க, கொண்டு வந்து வில்லன் சொல்லி சாவடிச்சேன். பாயிண்ட் டெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல வந்தாரு, இதோ ஒரு அப்போ ஒரு கில் பண்ணாரு, இதோ இப்போ ஒரு ட்ரை பண்ணாரு, 2-3 குச்சி ஊக்கெல்லாம் ஏதோ பின்னுக்கெல்லாம் வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, ஈகெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சில சீக்வன்ஸ் அடுத்து புல்சை. அப்புறம் 9th எபிசோடு எங்க புல்சை பாயிண்ட் டெக்ஸ்ட் வைக்க என்ன இப்படி கேட்டீங்க? அதான் அதுக்காகவே வந்து ஸ்டார்டிங் சீன்ல மட்டும் காட்டுறாங்க. பாயிண்ட் டெக்ஸ்டர் வந்து அந்த வெனேசா வந்து ஃப்ரீ பண்ற மாதிரி. அதான் ஃபாகியை வந்து வெனேசா தான் கில் பண்ண போறாங்க தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து உண்மையை சொல்றாங்களாமா, டைரக்டர் வந்து ரிவீல் பண்றாரு. அது வந்து ஏற்கனவே காமிச்சிட்டாங்க. அந்த பாயிண்ட் டெக்ஸ்ட் அந்த டேர்டெவில் போய் பேசுவார்ல, ஜெயில போய் பேசுவாரு அந்த புல்சை கிட்ட, அப்பயே சொல்லிட்டு இருப்பாரு, தெரிஞ்சிட்டு இருக்கோம் டேர்டெவிலுக்கு. இதை வந்து சீனா காட்டுறாங்க. இது தேவையே இல்லை, ப்ளோட் மாதிரி தான் தெரியுது இந்த சீனை வந்து. ஏன் ஏற்கனவே தெரியும் வெனேசா தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எதுக்கு மறுபடியும் காட்டணும்? இதை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதாங்க ஃபில்லர்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபில்லர் சீன்ஸா வைக்கிறாங்க இவங்க. மட்டமான ரைட்டிங். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க. அந்த சரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு நம்ம டேர்டெவில், அவரை வந்து என்ன பண்ண ஏதோ ஒரு ஊசி போட போவாரு அந்த ரைட் ஹேண்ட் மேனு, பவர் கட் பண்ணி. இல்ல எதுக்கு எனக்கு அந்த லாஜிக் வந்து இன்னி வரைக்கும் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க பவர் கட் சீக்வன்ஸ் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஊசி போட போறாரு அதுக்காக பவர் கட் பண்ண மாதிரி இல்ல.
ஸோ மொத்தமாவே சிட்டி எல்லாத்துலயுமே ஒரு கிளீன் ஆக்ஷன் எடுக்க போறோம். டாஸ்க் ஃபோர்ஸை வந்து வில்லனா இறக்குறாரு. ஓகே, பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமா, ஆனா வரல. கடைசி வரைக்கும் நடிச்சுட்டே இருந்தோம். இல்ல 2 hours எண்ட் வரைக்கும் நானும் அதுவும் அடுத்து டேர்டெவில் ஒரு ஆர்மி வருது, இந்த பக்கம் ஒரு ஆர்மி, இந்த பக்கம் நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பயங்கரமா இருக்கும். அப்படியே பொது இந்த சிவில் வார் மாதிரி ஃபைட்லாம் இருக்கும். ஆனா ஃபைட்டு எனக்குள்ளதாங்க வந்துச்சு, மயில அவ்வளவுதான், விஷுவலா வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி எதுக்கு சும்மா இருக்கும், எதையாவது காட்டுவோம். திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க. அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருக்கு, சும்மா இருக்க கேரக்டர் பனிச்சரு. அவன் சரி அப்ப கூப்பிட்டோம் வரல, இப்ப நான் வந்துட்டேன் பாரு, உன்னை காப்பாத்து தான் வந்தேன். ஓ எதுக்கு இது காமிச்சிருக்காங்கன்னா அட்டென்ஸ்ல பிரசன்ட் போடலன்னா அவ்வளவுதான், சம்பளம் கம்மியா வரல. சோ சம்பளத்துக்காக வந்து அவரு சம்பளம் முடிச்சா வாங்கிட்டு போறதுக்கு இத்தனை எபிசோட்ல காட்டல, சரி இதையாவது காட்டுவோம், இல்லனா ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப பனிச்சர் வந்தோம்னா செம ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ். விஜயகாந்த் போட சரத்குமார் படத்துல வரும் இந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல ஒரு 2 3 பேரை போடுவாரு. அவ்வளவுதான். குரங்கு இந்த மாதிரி இப்படி எகுறாங்க இப்படி எகுறாங்க. பனிச்சரை ஒழுங்கா காட்டவே இல்லைங்க விஷயம். ஒரு அந்த அக்ரெசிவ்னஸ், அந்த புரூட்டாலிட்டி இல்ல வருது அப்புறம் வந்து அது வந்து கேமரா எடுத்துட்டு போய் உள்ள சொருகிடுறாரு டைரக்டர். அந்த ஃபைட் சீனை வந்து காட்டவே இல்ல, மூஞ்சி கிட்ட க்ளோஸ் அப் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த மூஞ்சி காட்ட மாட்டாங்க. அதுதான் சொல்லுவாங்க, இப்போ ஜான் விக்ல அடிக்கிறாருன்னா அந்த அடிக்கிறத காட்டுவாங்க. அந்த ஃபைட் நல்லா இருக்கும். இவங்க அடிக்கிறத மட்டும், இந்த ஆக்ஷன் மூஞ்சி ஆடுது, கை ஆடுது, எங்க குத்துறாங்க, எதை வச்சு குத்துறாங்கன்னு கூட தெரியும். எப்படி தெரியும் பிரீத்தன்? அதான் லைட் ஆஃப் பண்ணி கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்கல்ல, எப்படி தெரியும்? பார்க்க கூடாதுல நம்ம அதெல்லாம். பாக்குறது கெட்டு போயிருவாங்க, ரத்தத்தை பார்க்க கூடாதுங்க. அபிஸ்து லைட் ஆஃப் பண்ணிட்டு சண்டை போறது எதையா இருக்குல சண்டை, எதுக்குடா ஆர் ரேட்டட், எதுக்குடா பனிச்சர்? அதுதான் கரெக்ட். பனிச்சர் வந்து ஆர் ரேட்டட், ஆர் ரேட்டட் வந்தா பிளட் காமிக்கணும். அதான் லைட் ஆஃப் பண்ணா எங்க பாக்குறது? சரி நீங்க இதை இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஆர் ரேட்டட் சீக்வென்ஸ் நாங்க காட்டுறோம் சொல்லிட்டு கிங் பினை கூட்டு வந்து லைட்டை போட வச்சு மூஞ்சி கிழிச்சு காட்டினாங்க பாத்தீங்களா? இல்ல இன்னொன்னு காட்டினாங்க பாத்தியா? அதுதான் நீங்க பவர் கட்ல கலாச்சிங்கல்ல, அதுக்கு வந்து இது பதிலடி டேக்கிள் பண்றாங்க. இப்போ பேசுங்க, இப்போ ரிவ்யூ பண்ணுங்க, அந்த மாதிரியா? இதோ காட்டிட்டேன் பண்றா ஆர் ரேட்டட். அங்க தெரியுது டைரக்டரோட சாமர்த்தியம் தான். அங்க நிக்கிறேன் நான் அப்படியே தள்ளி விட்டுருக்கடா. எனக்கு புரியல இந்த ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு எழுதுறாங்க. இந்த ஆஹா அப்படின்னு நினைச்சு எழுதுறாங்களா? இல்ல இல்ல போதையில ஏதாவது சரக்கு அடிச்சு எழுதுறாங்களா? அப்படி இருந்தா நல்லா எழுதிருப்பாங்களே. இவங்க எதுல இருக்காங்க? சம்பளம் சரியா கொடுக்கலையா ப்ரொடக்ஷன்ல? மனுஷன் தான் எழுதுனானா இல்ல ஏஐல ஏதாவது? ஏஐல எழுதுனா நல்லா எழுதிருக்காங்க. மார்வல்ல ஏஐ யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். ஏஐல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மட்டமாலாம் இருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு மட்டமா ஏஐ எழுதுமா? லாஜிக்லாம் மிஸ்டேக்கு. கெவின் ஃபெய்கி கொஞ்ச நாளா இதெல்லாம் கவனிக்கிறது இல்ல, இஷ்டத்துக்கு பண்றாருன்ற மாதிரி தான் தோணுது. அது அந்த சீன்லயே அந்த ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே அந்த அயல வந்து ஹெக்டர் இருக்காருல்ல, நம்ம ஒயிட் டைகர், அவரை யாரு போட்டு தரணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு போலீஸ்கார்ல ஒரு புல்லட் இருக்கும். எந்த ஊர்ல அந்த தனித்தனி ஆளுக்கு தனித்தனி மார்க்கிங் போட்டு புல்லட் செஞ்சு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவர் ஒன்றும் சூப்பர் ஹீரோலாம் இல்ல, சாதாரண ஆளு, நார்மல் புல்லட் தான் சுட்டிருப்பாங்க. பனிஷரோட இது சிம்பிள், அந்த சிம்பிள் வச்சு அந்த சிம்பிள் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்களே. இவரு தான் கரெக்டா சுட்டாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? இந்த ஆளு தான் சுட்டாருன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை எப்படி பண்ணாரு? அது ஒரு மிஸ்டேக்கா இருக்குல்ல. இவர்தான் அந்த தருணம் பனிஷர் வந்து பேட்மேனாக மாறுகிறார். பாயிண்ட கரெக்டா பிடிச்சீங்க. அதாவது டேர் டெவில் வந்து பேட்மேன் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, இப்ப பனிஷர் தான் பேட்மேன். இல்ல இதுல கூட பேட்மேனுக்கு வந்து தேவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும், யாரு பண்ணா அந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணும், ஆதாரம் தேவை, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். பனிஷருக்கு வந்து புல்லட் இருக்குது. டேர் டெவில் வந்து கேட்டாப்ல, நான் தப்பிக்கணும்னு ஒருத்தனை கை காட்டணும், புரியுதா உங்களுக்கு? நான் கொல்லடா, இவன் தான். ஓ அப்படியா, அவ்வளவுதான். அதுவே ஒரு பனிஷர் கொல்லல நம்மளுக்கு அப்படி நிரூபிக்கிறார் அவர், எனக்கு தெரிஞ்சு. சோ அது கூட பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் பனிஷரை கூட்டிட்டு போய் பனிஷரை கூட்டு போல, சரி பனிஷரை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பனிஷர் முட்டா போய் இல்ல கூட்டு தான் போவாங்க. அதான் கேரன் வந்து கூட்டு போயிடாங்க 2 பேரும். என்ன சும்மா தானே சுத்திட்டு இருக்கீங்க, வண்டியில ஏறுங்க அப்படின்ட்டு. அங்க தப்பிச்சு வந்தவொடனே கேரன் வந்து கார்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டெல்லாம் போட்டுருவாங்க, கட்டெல்லாம் போட்டு அதெல்லாம். அதுக்கப்புறம் முட்டா போய் அமைதியா இருக்க வேண்டியதானே. சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தை போய் வம்புழுத்து சொரிஞ்சு மூஞ்செல்லாம் அடிபட்டு எதுக்கு எனக்கு புரியல. இவனே போய் நான் இங்கதான் இருக்கேன் வாடான்ற மாதிரி 4 கையில என்ன எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரிய ஃபைட் நடக்குது, பயங்கரமான ஒரு கன்னு தரும், பயங்கர இந்த அண்டான்ல சாம்பி சொல்றது கொடுப்பாங்க கண்ணு. அந்த பழைய எபிசோட்ல வந்து காட்டாம தெரியுமா, ஒரு 3வது 4வது பனிஷரை மீட் பண்ணும்போது கன் அடிக்க வச்சிருப்பாரு. அதெல்லாம் சும்மா ஷோக்கு நினைக்கிறேன். அந்த கன் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, சும்மா
பாத்துக்கோங்க அவ்வளவுதான். இது கண்ணு இருக்கு, பனிஷன் இருக்காரு, பனிச்சர் கன் எல்லாம் வச்சிருக்காரு, அதான் பனிஷர் அவ்வளவுதாங்க. பாத்துட்டு போயிடுங்க அவ்வளவுதான். அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. கையில வந்து சும்மா பிஸ்டல் சின்ன கொக்கி மாதிரி வச்சு வெட்டி நிக்கிறாரு, ரத்தம் தெரிக்குது அவ்வளவுதான். ரத்தம் வந்து தெரிக்குது ஏதோ சொல்லிட்டோம்ல. இப்ப R-rated எதனா காட்டணும்ல, ரத்தம் காட்டலாம் கோச்சிப்பாங்க. அப்புறம் அப்படியே உட்கார வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ் அதான் வழக்கம் போல நம்ம தெலுங்கு சினிமாவா இது ஹிந்தி சினிமா மாதிரி பேசணுங்கிறாரு. நான் உங்களை கொண்டுருவேன், உங்களை சாரி இல்ல அவர் சொல்ல தெரியுமா, நீங்க எல்லாம் ஜோக்கர் பாக்குற நாங்கதான்டா ஜோக்கர். இங்கிலீஷ்ல பாத்துருப்பீங்க, இங்கிலீஷ்ல இன்னும் காமெடியா இருந்திருக்கணும். தமிழ்ல எனக்கு கிரிஞ்சா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி பேசிட்டு ஏதாவது அடிங்க, சண்டை போடுங்க. டேமேஜிங்க டோட்டலி. உங்களுக்கு தெரியல பனிஷர்ன்ற மூவில பாத்துருக்கீங்களா? பழைய மூவில அப்படியே பயப்படுவாங்க பனிஷர்னா. இந்த மாதிரி எல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்க மூவி கேம் பாத்துருக்கீங்களா? பனிஷர் கேம் தரமா இருக்கும் வீடியோ கேம். நீங்க செக் பண்ணா பாருங்க. மொக்க பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல, பேசிக்கிட்டே இருக்காரு. இவரு பாட்டு பேசுறாரு, டேட் அவனுங்க பாருங்க என்னமோ பனிஷர் ஆர்மி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வச்சு பேசிட்டு இருக்காங்க, வேலை செய்யலான்றானுங்க. புரியல டாஸ்க் ஃபோர்ஸா இல்ல பனிஷர் ஆர்மி? அது பனிஷர் ஃபோர்ஸ். பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் பனிஷ் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோர்ஸ். எனக்கு புரியல, சம்பந்தமே இல்லாத சீன்ஸ். ஏதோ பனிஷரை பில்டப் காட்டுறோம், பனிஷருக்கு மாஸ்க் காட்டுறோம் சொல்லிட்டு நினைச்சிட்டு ஏதோ பண்றாங்க. அவர் இந்த சைடு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் இருக்காரு, மெயின் ஹீரோ டேர்டெவில். அவரும் கேரனும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஃபைல். அப்புறம் தானே கதைக்குள்ளே வராங்க. இப்பதாங்க கதையே வராங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்ததுக்கு 9th எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எதுக்கு டேர்டெவில் வந்து அந்த போர்ட்டை வந்து சரி பண்ணும், அந்த போர்ட்டை வாங்கணும்னு நான் சொல்றாருன்னு இப்பதான் லாஸ்ட் எபிசோட்ல கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு வாங்கினா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழ வராது. அது வந்து ரெடி பண்ணி அதுல நீங்க பணத்தை கஸ்டம் டாக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த போர்ட்ல கேஸ் போட முடியாது. சோ மேயர் ஆனதுக்கு காரணமே தன்னோட பழைய பிசினஸ் பழைய ரெக்கார்டை திரும்ப சேஃபர் சைடா எடுத்துட்டு வரலான்ட்டு லீகலா பண்ணிக்கலாம் பண்ணி அப்படின்ற மாதிரி கிங் பீனோட ஐடியாலஜி. இப்பதான் வெனசவாவோட கிங் பீன் மாஸ்டர் மைண்ட்னு சொல்றாரு. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீரியஸா முடிய போகுது. அப்போ வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எபிசோடு கொண்டு வந்ததுல இல்லங்க, இதை நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்ன தெரியுமா, 2வது எபிசோட் இல்லங்க கிங் பீன் தாங்க. இல்ல அவ்வளவுதான், அப்பவே முடிக்க வேண்டியது. தேவையில்லாம பார்க்க வச்சு நம்மள நடுவுல எதுக்கு அந்த ஒயிட் டைகரை போட்டு தள்ளி படிச்சு போட்டு தள்ளி சொல்லுங்க. புரியல, கேலவேற போட்டு தள்ளிட்டீங்க. ஏதோ கமிஷனர்னு ஒருத்தர் அவர் நல்லா இருந்தாங்க பேசுன டைலாக் மனுஷன். நேர்மையா இருந்தா அப்படி நேர்மையா இருந்தாரு. கூட இருந்துச்சு ஒரு பயமுள்ள ஷீலான்னு போட்டு இது போட்டு பார்த்தீங்களா அழகா. அது மோசமான பொம்பளைங்க, அது நம்பவே கிடையாதுங்க. அந்த ஆண்டியும் உங்களுக்கு பிடிச்ச ஆண்டி தெரியும். அது வெனிசா பரவாயில்ல, ஷீலா கம்பேர் பண்ணும்போது விஷம் ஃபுல்லா விஷம் ஷீலா. அது கூட அதுக்கப்புறம் அந்த ஆர்மி சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரங்க. ஆர்மி எல்லாம் பாத்தீங்களா? யார் யாருன்னு ஜெயலலிதா ஆர்மி, அந்த பார்டெண்டர் ஆயா, அந்த மொக்க இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தருப்பாங்க இல்லையா, அந்த ஃபில்லர் எபிசோட்ல வருவாங்களே ஒரு கொரியன் லேடி, அவங்க. அதுக்கப்புறம் கூட 2 லேடிஸ் போலீஸ், இன்னும் டேர்டெவில், அப்புறம் தலைவன் சரி இருக்கான்ல. அதுக்கப்புறம் ஆக்சன் ஏன் இருக்கான்னு தெரியல. அதுதான் ஆக்சன் சீக்வன்ஸ் அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படியே ஃப்ரேம் மாத்துனாங்க பாருங்க. ஸ்லோ மோஷன்ல கரெக்டாங்க. அவ்வளவுதான், எல்லாம் சண்டைக்கு அப்படி இறங்கி நிக்க போறாங்கன்னு பார்த்தா என்கிரிச்சு எனக்கு புரியல. இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்ல சீரியல்ல கூட இந்த இவ்வளவு கேவலமா முடிக்க மாட்டான். அது இருக்கட்டாங்க, இவ்வளவு டீசென்டான கலவரத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. போயிட்டு அந்த ஏதோ இதுல கிராசரி ஷாப்ல போயிட்டு ஏதோ திருடிட்டு இருப்பான் ஒருத்தன், அவனை போட்டு தள்ளுவானுங்க அந்த டாஸ்க் ஃபோர்ஸ். கலவரம் நடக்கும்போது நைட்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. கலவரத்தை உருவாக்குறாங்க. கலவரத்தை இதுக்கு மாதிரி இவனுங்க பாத்துருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நெருப்பு இருந்துச்சு இல்ல, நெருப்பு இருந்தா கலவரம் காலையில எல்லாம் அடைச்சு விட்டாங்க தண்ணி ஊத்தி. எனக்கு புரியல, அது கூட கரண்ட் ஆஃப் பண்ணது சரிங்க, விடுத்ததுக்கு அப்புறம் லைட்டு போட்டாங்க பாருங்க. எனக்கு அங்க அடிக்கிறாங்க. ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்திருப்பீங்க. அதுல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு கலவரம் நடக்கும் தெரியுங்களா? ஐகானிக்ங்க. அந்த ஸ்மைலா இருக்கட்டும், அந்த பீப்புளா இருக்கட்டும், அந்த ஐடியாலஜியா இருக்கட்டும், அப்படியே அது நம்மளுக்கே தெரியும். நம்மளே அவங்க ஒரு டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். பார்ட் ஆஃப் த கலவரம் மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். நம்மளும் அந்த கலவரத்துல ஒரு பார்ட் ஆஃப் தி கலவரம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்த அந்த ஐடியாலஜி பேசுறதா இருக்கட்டும், அந்த ரியாக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். அந்த கார் ஈரெல்லாம் உள்நிட்டு இருக்கும், போலீஸ்காரங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, புடிச்சு இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க போலீஸ்காரங்களை. அந்த சீக்வென்ஸ் நிறைய பேர் மாஸ்க் யூஸ் பண்றது, அந்த ஜோக்கர் சப்போர்ட் பண்றது, அதெல்லாம் ஒரு பயங்கரங்க செம்ம ஃபீலிங் அந்த கலவரம். இல்ல அந்த மாதிரி கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். விஜிலாண்டி மாஸ்க் போட்டு நிறைய பேரு
நானும் டேர்டெவில் சப்போர்ட், பனிஷர் சப்போர்ட், விஜிலாண்டிக்காக ஆதரவா யாருமே பேசல பாருங்க. அந்த இதை ட்ரை பண்ணிருக்கலாம். கிங் பண்ணுங்க ஆதரவா அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு. டேர்டெவிலுக்கு அந்த விஜிலாண்டி மக்கள் ஏதாவது பண்ணிருக்கலாமே. அவங்களை காப்பாத்தினா நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இப்ப ஒயிட் டைகர் நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க. ஒயிட் டைகர் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கலாம். அது என்ன யோசிப்பாங்களா? எங்க அந்த கலவரத்தையே 5 நிமிஷம் தான் காமிச்சாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த ஜோக்கர் படம் வந்து அவ்வளவு பட்ஜெட் கூட இல்ல. இவங்க மாரல் பட்ஜெட்லாம் இல்ல, கம்மி பட்ஜெட். இதுவே பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் எல்லாமே சம்பளத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். சம்பளத்தையே கொடுத்துருவாங்க, அவ்வளவு. பெரிய ஸ்டார் எடுத்துட்டு வந்து சீரியஸா பண்ணவே கூடாது, படமா எடுக்க வேண்டியதாங்க. இத படமா எடுத்திருந்தா கூட இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா படமா அவ்வளவுதான். எடுக்க கூடாதுதான். சீக்கிரமா முடிஞ்சிருக்கும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. அதுக்கு சொன்னேன் 2 மணி நேரத்துல பாத்துட்டு போயிருக்கலாம், 9 மணி நேரங்க. அப்படி இல்லைன்னா இதுல வேற இவரு அடிக்கடி புதுசா லவ் பண்ணுங்கிறாரு. திரும்ப கேரன் அது கூட உட்காந்து கடலை போட்டுங்கிறான். எனக்கு புரியல, கிளைமேக்ஸ்ல சாவர நிலைமையில கடலை முக்கியவாங்க. இதுல வேற எமோஷனல் டைலாக்ஸ் எனக்கு புரியல. எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அந்த டைலாக்ஸ் எல்லாம் எமோஷனலா பேசிக்கிட்டு சண்டையே போடக்கூடாது முடிவு பண்ணிட்டாரா டைரக்டர். சண்டையே காட்டக்கூடாது, டிராமாவா ஆக்கிடணும். நடுவுல சும்மானா ஒரு பேருக்கு சண்டை காட்டுட்டு எனக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது அதனால எலிவேஷனே கிடைக்க மாட்டேங்குது. வெறும் நல்ல மொக்கையா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சண்டை, ஐ மொமெண்ட். இதுதான் கபாலி படம், கபாலில அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு மொக்கையா இருக்கும். எதுக்கு அந்த சண்டைனா வைக்கிறோன்னு வைக்கிற மாதிரி இருக்கும். கதை ஓட்டத்துக்கு செட் ஆகல அந்த சண்டைக்கும். இப்போ டேர்டெவில்னு ஒரு சீரிஸ் இருக்குன்னா நம்ம எதிர்பார்த்து போறது 2 விஷயம். ஒன்னு ஃபைட்டு ஆக்ஷன், இன்னொன்னு இன்வெஸ்டிகேஷன், கோர்ட் ரூம் டாமா. 2மே இல்ல படத்துல. இருக்கு நிறைய இருக்கு கொஞ்சம். ஏன்னா எதுக்கு என்ன பண்றாங்க, எது கனெக்ஷன் லாஸ்ட்ல ஒரு சும்மா ஒரு எபிசோட்ல வச்சு முடிச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் எடுத்து கோர்ட் ரூம் டிராமா வந்து பண்ணியிருந்தா ஓகே, ஏதாவது பண்ணிடலாம். ஒரு எபிசோட் பண்ணி அயாலா கேஸ கூட ஒழுங்காவே காட்டல. அந்த அதுவே நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. அயாலா கேஸ் சப்பையா முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். பெட்டி கீழே போனா ட்ரெஸ் இருக்கு, அவ்வளவுதான். நீதான் அயாலையா, நீ காலி, அவ்வளவுதான். உன்னை போட்டு தள்ளுறோம், முடிச்சு விடு. அதான் நீ தான் எல்லாம் கண்டுபிடிச்சா நீ காலி ஆயிடுச்சு. அந்த பனிஷர் புல்லட் எடுத்து பனிஷர் கண்டுபிடிச்சாரு லாஸ்ட்ல. பனிஷர் டேர்டெவில் லாயரா, பனிஷர் லாயரா, ஆஸ்கார் கூட ட்ரம்ப் அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சொல்றது, போட்டாங்க. இதுக்குள்ள பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சு சரி ஆஃப் பண்ணலாம்னு பார்த்தனா ஒரு போஸ்ட் கிரெடிட். அப்பா ரொம்ப நாள் கழிச்சு சீரிஸ்ல ஒரு போஸ்ட் கிரெடிட். சரி மார்வல் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க நினைச்சா பண்ணாங்க பாருங்க, மொக்கைங்க. இல்ல நம்மளே தெரியும் எப்படிதான் தப்பிக்க போறான். பார்த்தோன்னே சொல்லிட்டேங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாருமே தெரிஞ்சதை பார்த்தோன்னே தப்பிக்க அடுத்த சீசன்ல வரதானே போற, அவ்வளவுதான். எப்போ வந்தா என்ன, அடுத்த சீசன்ல வெயிட் பண்ணி வரது இப்பயே காமிச்சு தப்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். காட்டணும்னு வச்சாங்க, அவ்வளவுதான். வைக்கணும்னு வச்சிருக்காங்க. அது கூட அவங்க கிட்ட காமெடியா பேசி அவன் கையை உடைக்க, அவன் கை கொடுக்குறான் பாருங்க. பனிஷர் கிட்ட போயிட்டு நம்பலாமா அவன் பேச்சு? ஒரு புள்ள பூச்சியை வந்து காடா போட்டு வச்சிருக்காங்க. யாரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நடுவில் ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்களா, கிங் பின் வரும்போது அந்த வெனஸ் ஆஃபிட் வரும்போது யாரையும் இருப்பிச்சிருக்காரு பயங்கரமா. ஆமா குண்டுல போட்டு வச்சிருக்காரு. செமையா இருக்கு, பயமா இருக்கு. இல்ல இது இவங்களெல்லாம் செகண்ட் சீசன் யூஸ் பண்ணுவாரு. எதுக்குன்னா ஆடம் மாதிரி போய் போட்டு தருவாரா, எனக்கு புரியல. அது என்ன பண்ண போறா கத்திரிக்காவோ தெரியல. அந்த கூண்ட்ல இருக்க நிலைமை தான் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுது. ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுதுங்க அந்த கூண்ட்ல. இந்த சீசன்ல வந்து ஒரு கொலை பண்ணாரு கிங் பின், அதுக்கப்புறம் 5 வாட்டி சாப்பிட்டு இருப்பாரு. 5 வாட்டியா? எபிசோடுக்கு 2 வாட்டி சாப்பிடாருங்க அவரு. ஒரு எபிசோட்ல 2 வாட்டியாவது வைக்கணும். விஜிலாண்டியை போட்டு தரணும், விஜிலாண்டியை கொள்ளணும். முகம் மாஸ்க் போடுறவங்க எல்லாம் இல்ல, இவ்வளவுதாங்க அவருக்கு ரோல். அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் புரியல. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆச்சு ஏதாவது பண்ணானுங்களா? ஏதாவது விஜிலாண்டியை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு ஒரு அப்பாயி சும்மா ரோட்ல வந்துட்டு இருப்பாரு, இவரு நம்ம ஒயிட் டைகர் அவரை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஒருத்தர் திருடன் அடிச்சுட்டு குரங்குக்குள்ள இழுத்து போட்டு மூஞ்ச மூடி இருக்கா விஜிலாண்டி. இதெல்லாம் என்ன டைலாக் இதெல்லாம்? சிரிப்பா இருக்கு பாக்குறதுக்கு. சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல. இல்ல அளவு கதறிட்டாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறதே இல்லைங்க. நம்ம அப்படி சொல்றாங்க, ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து 5 ஸ்டார் குத்தி வச்சிருக்காங்க. எப்படி நம்ம இது மைக் ப்ரோவா இருக்கட்டும், மைக் ப்ரோ வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு. இல்ல அது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி டிராமாட்டிக்கலா பார்த்து ரசிக்கிறாங்க. என்ன டிராமாட்டிக், அந்த அளவுக்கு உள்ள ஒரு கண்டென்ட் இல்ல எனக்கு. அந்த ஓரியன்டாவே பார்க்கும்போது டைரக்டர் என்ன சொல்ல வராருன்னு கூட அந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம அதை என்ன சொல்லுவோம், அதோட கதையோட்டத்தோட கலந்து போக முடியலங்க உள்ள. நல்ல ஃபைட் சீன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு அதான் அந்த டிராவல் ஜேர்னில நம்ம உள்ள அடாப்ட் ஆகவே முடியல. நம்மள இன்ட்ரெஸ்ட் வரல. நம்மள உட்கார்ந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல கண்டென்ட். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபைட் சீன்னா அந்த டேர்டெவில் வந்து அந்த போலீஸ்காரங்க அடிப்பாங்க தெரியுமா, அது ஒரு வர்த்தான சீக்வென்ஸ். அந்த ஒரு இது ஒரு ஐ விட்னஸ் காப்பாத்துறாங்க அவர் நினைக்கும் போது
அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நார்மல் ட்ரெஸ்ல டேர்டெவில் ட்ரெஸ்ல சொல்ல அந்த அது நல்லா இருக்கும். கன் பாயிண்ட்ல வச்சோன்னா அடிச்சு ஜன்னல் வழியா தூக்கி போடுவார் எல்லாரும். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபைட் சீன் நல்லா இருக்கும். அந்த இவருக்கும் புல்சைக்கும் டேர்டெவிலுக்கும் ஃபைட் சீன் நல்லா இருக்கும். அடிக்கிற சீக்வன்ஸும் எக்கோ சீரிஸ்ல எக்கோக்கும் டேர்டெவிலுக்குமே நல்லா ஃபைட் வச்சிருப்பாங்க. நடுவுல ஜோக்கரா இருந்தது இவரு தான், ஒயிட் டைகர் தான். ஃபைட் சீனும் இல்ல ஒன்னும் இல்ல, போட்டு தள்ளிட்டாங்க. அவருக்கு ஒரு மாஸ் எலிவேஷன் கொடுத்து போட்டு தள்ளிருக்கலாங்க. ஏங்க அவரும் யூஸ்லெஸ்ஸா மாத்திட்டாங்க. நல்ல கேரக்டர், நல்ல ஒரு அவர் நல்ல ஆக்டர் தான், நல்லா ஆக்ட் பண்ணாரு. ஒயிட் டைகர் நல்ல ரோல் இருக்குங்க, நல்ல கேப்பபிள் அந்த கேரக்டர். பெருசா யாரும் ஹேட்டர்ஸ் இல்ல. ஒயிட் டைகர் வந்து நல்ல கேரக்டர். இல்ல ஷீலா ஒயிட் டைகர் ஆகணும்னு சொல்றதுக்காக. ஷீலா யூ மீன் தி கிங் தி லேடி? அதான் சாரி ஏஞ்சலா. அவங்க ஒயிட் டைகர், அது பிரவுன் டைகர். ஏஞ்சலா வந்து தெரியல, அது என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏஞ்சலா வந்து ஒயிட் டைகரா மாத்த விட போறாங்களா எனக்கு தனியா ரிவ்யூ இல்ல, இதுலயே நம்ம ரிவ்யூ பேசிடலாங்க. அவ்வளவுதான், ரிவ்யூல தான் இருக்கும். நம்ம என்னால முடியல. சொன்ன மாதிரி சேவேஜ் பாயிண்ட் மொக்க கமெண்ட்ரி எல்லாம் கொஞ்சம் லைட்டா திட்டாம அப்படியே கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. திட்டாம இல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. அது எனக்கு ஆச்சரியமா தெரியல. மொக்க கமெண்ட்னு சொன்னா காப்பிரைட் எதனா போட வரோம். நம்ம மைக் ப்ரோனே போயிடலாம். என்ன சொல்றீங்க? பாத்துக்கலாங்க போது. ஏங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, கலி துத்தாங்க. நீ எப்படி சொல்லலாம் எங்க ப்ரோ அப்படிங்க. இல்ல சில நேரத்துல அவரை பார்த்தா நம்மளே வரும். அவரே சொல்லியிருக்காரு முட்டு கொடுக்க கூடாதுன்னு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கேட்க வேண்டியது. ஓ, இது இந்த பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ் ஆகும். நோட் திஸ் பாயிண்ட் வேற. ஓவராலா பாத்தீங்கன்னா இதை பார்க்காதீங்க, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்குமே 10க்கு 4.5 தராங்க. 4 கொடுக்கலாங்க. 4 ஏன்னா செகண்ட் வாட்டிலாம் இது பாக்குறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ரெண்டாவது வாட்டி பாக்குறவனுக்கு ரீவாட்சபிள்லாம் இல்லவே இல்லை. ரீவாட்ச்லாம் பண்ணவே முடியாது. இது பண்ணலாங்க. அதான் கட்சினா பண்ணலாங்க. பனிச்சர் வந்து லாஸ்ட்ல ஒரு ஃபைட் பண்றாருல்ல, அந்த ஃபைட் எடுத்து பனிச்சர் ஃபைட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. அப்புறம் அந்த வந்து அண்டர் அந்த நல்லா இருக்கு. மீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, இருக்கு. ஃபைட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன தெரிஞ்சது நல்லா இருக்கு. வீட்டுல போய் சண்டை போட்டுதான் என்ன தெரியும் நம்மளுக்கு. சொல்லுங்க. இல்ல சொல்றேன், இதுக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்லன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கட்சினா எடுத்து வச்சு நீங்க திரும்ப பார்க்கலாம் ரீவாட்ச்ல தான். இல்லைன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படம் பார்த்தாதான் இந்த புரியும் அப்படின்ற மாதிரி இனிமே இல்லைங்க. வரப்போறது டூம்ஸ்டே, எடுத்திருக்கிறது டேர்டெவில். நோ கனெக்ஷன். நீங்க இதை பாக்குறது உங்க விருப்பம், அவ்வளவுதான். கனெக்ஷனாவும் செட் ஆகல. ஒரு இந்த ஸ்டோரி இந்த சீசனை மட்டுமே பார்க்கணும்னாலும் அதுவும் நல்லா இல்ல. செட் ஆகல. கரெக்டா இந்த மாதிரி. சோ ரொம்ப டிசப்பாயின்ட் தான். இதுக்கு நிறைய எனக்கு என்னன்னா டிசியோட ஸ்டைல் மார்வல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா எப்பவுமே மார்வல் ஸ்டைல தான் டிசி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி டிசி மொக்க வாங்கினாங்க தான். ஏன்னா மார்வல் அப்போ பீக்ல இருந்தாங்க. அதை காப்பி பண்ணி அவங்களால அது சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியல. டிசி ஃபேன்ஸ்க்கு அது செட் ஆகல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா டிசி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய சில விஷயம் மார்வல் கிட்ட இருந்து எப்படி கத்துக்கணுமோ டிசி, அதே மாதிரி டிசி கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்க வேண்டியது. என்ன விஷயம் என்னன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் 2 எடுக்கக்கூடாது. அதானே? அதெல்லாம் வேணாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ பென்குயின் சீரிஸ் பாருங்க, ஒர்த்தா இருக்கு. ஒரு ஸ்டாண்ட் அலோனா யூனிவர்ஸ்ல இருந்து அதே கேரக்டருக்கு இன்னொரு யூனிவர்ஸ்ல ஒரு ஸ்டோரி சொல்லணுங்க. இப்போ அயன்மேன் டோனி ஸ்டாருக்கு ஆர்டிஜே வந்து யூனிவர்ஸ்குள்ள கொண்டு போறீங்கன்னா இன்னொரு டோனி ஸ்டார்க்கோட ஸ்டோரி ஏன் சொல்லவே இல்லை? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிசியோட பிளஸ் பாயிண்ட் நான் சொல்றேன். நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா இந்த பென்குயின் சீரிஸ் ஒர்த்தா இருந்துச்சுங்க. ஆனா அது மார்வல் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நீங்க டேர்டெவில்னு சொல்லுவீங்களா? நல்லாதான் இருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில். ஆமா இல்லையா? அது யூனிவர்ஸ்ல ஒரு டேர்டெவில் இல்ல. நீங்க சொல்றது புரியுது. அந்த டேர்டெவில தான் இங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான சீரிஸா பண்ண தெரியல. பென்குயின் அளவுக்கு குவாலிட்டி இல்லன்னு சொல்றீங்க. இப்ப பென்குயின் நல்லா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா பென்குயின் நல்லா இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் நல்லா இருக்கு. அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? நான் நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில் நல்லா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கம்பேர் பண்ண தேவையில்லன்னு சொல்றேன். எப்படி கம்பேர் பண்ணா அது அப்படி தனியா எடுக்கணும் அதனால நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரல. இல்ல எனக்கு டேர்டெவிலே வேணான்னு சொல்ல வந்தேங்க. அதாவது இருக்கிற கேரக்டர்ஸே நான் சொல்றேன். ஓகே, பேட்மேனை வச்சு எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படி சொல்ல வரேன். இவங்க ஏன் அயன்மேனை ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாமே? இன்னொரு தனியா ஒரு டைரக்டரை போட்டு இன்னொரு அயன்மேனை உருவாக்கலாமே, வெப் சீரிஸ் பண்ணிருக்கலாமே. இல்ல அதுல நிறைய டேர்டெவில் எடுத்துட்டு வரணும். எதுக்கு டேர்டெவில் வந்து இப்படி அவர் நேம்? எனக்கு அப்படி தோணல. என்னன்னா இப்போ புதுசா ஒரு அயன்மேன் வந்தா கன்ஃபார்மா வந்து ஆர்டிஜே கூட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணாலே வந்து தெரிஞ்சிடும் எது வெஸ்ட் எது நல்லா இருக்குன்னு சொல்லி. எப்படியும் ஆர்டிஜே தான் வந்து பண்ணோம். இங்க பேட்மேன் வரும்போது யார் பண்ண? பென் அஃப்லெக் இதுக்கும் பண்ணல. யார் பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஆனா மார்வல் ஃபேன்ஸ் அப்படி இல்ல. ஓகேவா? இல்ல அந்த மாதிரி இல்லங்க. நீங்க நல்லா கொடுத்தீங்கன்னா பாப்பாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு மார்வல் ஃபேன்ஸ் அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்படியும் இருக்கலாம். ஆனா வந்து எம்சி வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. இவங்க புது கேரக்டரா தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் அதை எடுத்துட்டு வந்து இவங்க கோர்க்கவே தெரியலையே. பழைய மாதிரி ஒரு கண்டினியூட்டி இல்லையே, பக்காவா ஒரு ரைட்டிங் இல்ல.
மறுபடியும் ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 பிரச்சனை தொடர்ற மாதிரி இருக்கு காசு. அவ்வளவுதான், சிம்பிளஸ்ட். எனக்கு என்னன்னா கடைசியில அன்புதானே எல்லான்ற மாதிரி கிங் பினியும் பேசி திருத்திடக்கூடாது, டென்ஷன் ஆயிடுங்க. செகண்ட் சீசன் பார்த்து இருக்கு சொல்லுங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரெட் ஹல்க் எப்படி திருத்துறாங்கன்ட்டு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, கேப்டன் அமெரிக்கால பேசிதான் திருத்துறாங்க, பாத்துக்குங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அதான் இந்த சீரிஸை பொறுத்தவரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபுல்லா. கண்டிப்பாங்க. பார்க்கறது உங்க ரிஸ்க், உங்க இஷ்டம். அதை நீங்க எப்படி பண்ணுவோம் நீங்க பார்த்தா சரி, பார்க்காதே சொல்லி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. தமிழ் டிராகன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.